சரண்யா பொன்வனன் மகளுக்கு நிச்சயதார்த்தம். மாப்பிள்ளையும் பெரிய கைதான். பின்னணி கேட்டா ஆடி போயிருவேங்க. நம்ம தமிழ் சினிமாவுல தவிர்க்க முடியாத குணச்சித்திர நடிகைகள்ல ஒருத்தங்க தான் சரண்யா. ஏன் அவங்கள ஹீரோயின் கூட சொல்லலாம். நடிகர் பொன்வனன் அவர்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு 2 மகள்களும் பிறந்தாங்க. அவங்க 2 பேரையும் ஹீரோயின் ஆக்கவே மாட்டேன், முக்கியமா சினிமாக்குள்ளேயே நுழைய விட மாட்டேன் அப்படின்னு 2 பேரையும் டாக்டர் ஆக்கி அழகு பார்த்தாங்க. சூழல் இப்படி இருக்க இப்போ 2வது மகளான சாந்தினிக்கு ரீசெண்டா ஊட்டியில வச்சு பிரம்மாண்டமான முறையில நிச்சயதார்த்தத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த நிலையில நடிகை சரண்யா அவர்களோட மருமகன் பத்தின தகவல் தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. நடிகை சரண்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்துல அவங்களோட மார்க்கெட் வேல்யூ சும்மா டாப்ல இருந்துச்சு. 1-2 படங்கள் நடிச்சே ஒட்டுமொத்த பேரையும் கவர்ந்துட்டாங்க. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா தமிழ் சினிமாவை ஒரு ரவுண்டு கட்டி இருக்கலாம். ஆனா சும்மா பீக்ல இருக்கும்போதே இயக்குனரும் நடிகருமான பொன்வனனை காதலிச்சு 1995ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா 2 மகள்கள் பிறந்ததுனால குழந்தை குடும்பம் அப்படின்னு அப்படியே செட்டில் ஆயிட்டாங்க. சினிமாவுல மிகப்பெரிய பிரேக்கும் எடுத்தாங்க சரண்யா. அதுக்கப்புறமா ஒரு பொறுப்புள்ள குடும்ப தலைவியா வீட்டையும் குழந்தைகளும் மட்டுமே பார்த்துட்டு இருந்தாங்க சரண்யா. குழந்தைகள் ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் நடிக்க வந்தாங்க சரண்யா. அப்பதான் அமீர் இயக்கிய ராம் படம் கரெக்டா சரண்யா கைப்பக்கம் வந்துச்சு. அது அவங்களுக்கு ஒரு தரமான கம்பேக்காவும் அமைஞ்சிச்சு. அப்போல இருந்து இப்போ வரைக்கும் கோலிவுட்ல தவிர்க்க முடியாத ஒரு குணச்சித்திர நடிகையா மாறிட்டாங்க. அம்மா கேரக்டர் அப்படின்னா சரண்யாவை அடிச்சுக்க ஆளே கிடையாது. முக்கியமா தமிழ் சினிமாவுல முக்காவாசி ஹீரோக்களுக்கும் இவங்க அம்மாவா நடிச்சிட்டாங்க. சரண்யா அவர்களோட பழைய இன்டர்வியூ பார்த்தாலே தெரியும், தன்னோட மகள்களை திரைத்துறையில அவங்க விடுறதுக்கு விருப்பமே கிடையாது. அதனாலேயே தன்னோட பொண்ணுங்க விரும்பின மருத்துவத்தையே அவங்க படிக்க வச்சாங்க. உண்மையாவே ஒரு சூப்பரான தம்பதின்னு சொல்லலாம் இவங்க 2 பேரையும். அதன்படி மூத்த மகள் பிரியதர்ஷினியையும் இளைய மகள் சாந்தினியையும் மிகப்பெரிய டாக்டரா மாத்தி விட்டுருக்காங்க. இப்ப அவங்க 2 பேருமே பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல வேலை பார்க்கறாங்க. சூழல் இப்படி இருக்க இளைய மகள் சாந்தினிக்கு ரீசெண்டா டான் பிலிப் அப்படின்றவர் கூட நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த நிச்சயதார்த்தம் நீலகிரி மாவட்டம் குன்னூர்ல பிரம்மாண்டமா செட்டு போட்டு நடத்தியிருக்காங்க. சாந்தினியோட வருங்கால கணவரும் சரண்யாவோட மருமகனுமான டான் பிலிப் நீலகிரியை சேர்ந்தவர். அதனாலதான் இந்த நிச்சயதார்த்தம் நீலகிரியிலேயே நடந்திருக்கு. அதே மாதிரி சரண்யாவோட மகள் சாந்தினிய மாதிரியே வரப்போற மருமகன் டான் பிலிப்பும் மிகப்பெரிய மருத்துவர் தான். பிலிப்போட குடும்பமும் சாதாரண குடும்பமே கிடையாது. பல ஜெனரேஷனா மிகப்பெரிய பணக்காரங்களா இருக்காங்க. பொருளாதார ரீதியா நீலகிரியில மிகப்பெரிய குடும்பம் தான் அவங்க. ஒரே துறையை சேர்ந்தவர் தன்னோட மகளுக்கு வாழ்க்கை துணையா வந்திருக்கிறத நினைச்சும் டானோட குணங்களை நினைச்சும் சரண்யா பொன்வனன் நிம்மதியாவும் மகிழ்ச்சியாவும் இருக்காங்களாம். சரண்யா பொன்வனன் அவர்களோட மூத்த மகள் பிரியதர்ஷினி குழந்தைகள் நல மருத்துவரா இருக்காங்க. இளைய மகள் சாந்தினி மகப்பேறு மருத்துவரா இருக்காங்க. ரீசெண்டா சரண்யா பொன்வனனோட மூத்த மகள் பிரியதர்ஷினி எம்டி பீடியாட்ரிக்ஸ் பட்டமளிப்பு விழாவில் எடுத்துக்கிட்ட வீடியோவை சோசியல் மீடியால ஷேர் பண்ணி ரொம்ப பெருமையா போட்டிருந்தாங்க. அந்த சந்தோஷம் முடியறதுக்குள்ளேயே சின்ன பொண்ணுக்கு இப்போ நிச்சயதார்த்தமும் நடந்து முடிஞ்சிச்சு. இந்த பொண்ணோட கல்யாணம் சென்னையில பிரம்மாண்டமா நடக்க போகுது. அப்போ திரைத்துறையில இருக்கக்கூடிய நிறைய பிரபலங்கள் கலந்துக்க போறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன். அடுத்த வீடியோ பார்க்கிறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க.